கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரையிலும் நாகை முதல் கோவை வரையிலும் நடைபயணத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்து இன்று தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்திலே தனது நடைபயணத்தை தொடங்கியிருக்கிற தலைவர், தருமபுரி மண்ணுக்கு மருத்துவக் கல்லூரி தந்திட்ட மருத்துவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர், வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவரையும் பணிவோடு வணங்கி பெண்ணாகர மண்ணிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நடைபயண நிகழ்ச்சியிலே ஆள் படைத்து வந்திருக்கிற அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒருவரை வணக்கத்தை சொல்லி, மருத்துவர் ஐயாவுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தவிர வேறு எவர் இருக்கிறார்? ஜி.கே. மணி தலைவரா? சேலம் அருள் தலைவரா? யார் தலைவர்? அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஐயா மட்டுமே இந்த இயக்கத்தின் தலைவர், இந்த சமூகம், இந்த வன்னிய சமுதாயத்தினுடைய தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை எவனாவது தவறாக பேசினால் என்ன நடக்கும்? நடப்பதே வேற என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சின்னையாவுடைய தம்பிகள் வீறு கொண்டு இடந்த வாயை அடக்குவார்கள், நடமாட முடியாத தமிழகத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொகுதியிலே 1996 தாடியை வளர்த்துக் கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒருத்தர் போட்டியிட்டார். அன்று தாடியை வளர்த்துக் கொண்டு 96 போட்டியிட்டு இந்த தொகுதி மக்கள் உயிர் கொடுத்து வெற்றி பெற செய்தார்கள். 25 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இருந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் சாம்ராஜ்யத்தை அழைக்க நினைக்கிறார் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள். ஜி.கே. மணி அவர்களே, லைக்கா நிறுவனத்துக்கு 1000 கோடி சொத்து எப்படி வந்தது? தாடி வளர்த்துக் கொண்டு இந்த மண்ணுக்கு வந்த நீ இன்றைக்கு 1000 கோடி சொத்து எப்படி சம்பாதித்தாய்? நீ ஏற்கனவே நடந்த 3 மாநில பொதுக்குழுவிலே பேசினாய். ஐயா அவர்களையும் சின்னையா அவர்களையும் மேடையிலே வைத்துக் கொண்டு என்ன பேசினார்? ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு என்னை எம்ஜிஆர் கூப்பிட்டார், ஜெயலலிதா அவர்கள் அழைத்தார்கள், கருணாநிதி அவர்கள் அழைத்தார்கள் என்று அந்த பொதுக்குழுவிலே ஒரு கட்சியின் தலைவர் பேசினார். ஒரு இயக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ ஒரு தொண்டன் அந்த தலைவரை வைத்து மேடையில் அது போல் பேசினால் அவர் கட்சியிலே நீடித்திருக்க முடியுமா? அன்றே தூக்கி எறியப்பட்டிருப்பார், அன்றே அவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பார். அன்று என் தலைவன் சின்னையா அவர்களும் ஐயா அவர்களும் செய்த தவறுதான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அழிக்க நினைக்கிறார் அந்த ஜி.கே. மணி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 25 ஆண்டு காலமாக தலைவராக இருந்து ஐயா அவர்கள் தனது மகனை இந்த இயக்கத்துக்கு தலைவராக்கினார். இந்த தலைவரை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த இயக்கத்தை மீண்டும் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களிடத்திலே பொல்லாததெல்லாம் சொல்லி தன் மகனுக்கு மட்டும் இளைஞர் சங்க பதவியை வாங்கி ஒரே மேடையில அமர்ந்து அழகு பார்க்க வேண்டும், இந்த கட்சிக்கு ஆளுகின்ற அதிகாரத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இந்த இயக்கத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு சமூக நீதியை பெற்றுத்தர, இடஒதுக்கீடு பெற்றுத்தர இருக்கிற அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த ஜி.கே. மணி அவர்கள். ஜி.கே. மணி அவர்களே, மீண்டும் இந்த மண்ணில நீங்க போட்டியிட வேண்டும். இந்த மக்கள் எல்லாம் அதுக்கு பதில் கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பேச்சையும், அவமானப்படுகின்ற பேச்சை. ஆகவே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்ணாகரம் தொகுதி தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொகுதிகளிலே முக்கியமான முதன்மையான தொகுதி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தொகுதியிலே மீண்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்து இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தர அயராது பாடுபட வேண்டும், துரோகிகளை விரட்டி அடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.